அந்த மெழுதிரி கொளுத்துற இடங்கள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு பின்பக்கம் அந்த அங்கால வேலிகள் எல்லாம் ஒழுங்காக போடுபடையில், பட் சுற்றி வர அடைச்சிருக்கிறாங்க. சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் பனை மரமும் வேப்ப மரமும் தான் இருக்குது, வேறு இதுகளும் இல்லை. ஆனால் நல்ல சுவாத்தியமான இடங்கள், நல்ல காத்தோட்டமாக இருக்கும். இதில் ஒரு அங்கிள் வந்து அவர் ஏதோ அவரோட நேர்த்திக்காக கோயிலை சுற்றி செபஞ்சொல்லிக்கிட்டு போகிறார். ஆக வெயிலாலாம் இருக்காது. பட் இந்த சர்ச்சுக்கு வாரது எப்படின்னு சொன்னால் ஒன்று காலையில் வரணும், அப்படி இல்லாட்டி பின்னேரத்தில் வரணும். அப்போ தான் கொஞ்சம் அந்த வெயிலோட தாக்கம் இருக்காது. இல்லாட்டி பகல் நேரங்களில் பார்த்தீங்கன்னா மரங்கள் இருந்தாலும் ஓகே, பட் அந்த வெயில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். உங்களுக்கு ட்ராவலிங் நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பகல் நேரங்களில் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் அப்படி வரலாம். இந்த இடம் என்னென்னு சொன்னால், நாங்கள் சர்ச்சுக்குள்ளங்கிற ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சு போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காணியில் சுவாமியோட ரூம், அதாவது ஃபாதர்ஸோட ரூமுக்காக கட்டின ஒரு இடம் அந்த பில்டிங். அப்போ நாங்கள் அதையும் ஒருக்கா விசிட் பண்ணி பார்ப்போம்.